மணி த பிளாக் சேனல்ல இருந்து உங்களோட மணி பேசுகிறேன். இதுக்கு முன்னால் போட்ட பதிவில் நான் எங்கள் அண்ணனு கூட இருந்து நடந்த உண்மை சம்பவங்களை இந்த சேனலில் பதிவிட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த பதிவில் நான் எங்கள் அண்ணன் கார்த்தி அண்ணன் கூட நடந்த ஒரு த்ரில்லான சம்பவத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மணி த பிளாக் சேனலை முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. இந்த சம்பவம் நான் எங்கள் அண்ணன் கார்த்தின்னு ஒரு அண்ணன் 3 பேர் தான் இந்த சம்பவத்தில் உண்டு. இது நடந்து ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. 6 மாதத்துக்கு முன்னால் அண்ணன் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மணி இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்கும், நம்ம போக வேண்டி இருக்கும், ஒருத்தங்க கால் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியலை, கன்ஃபார்ம் பண்ண பிறகு நான் வந்துட்டு சொல்லுவேன், கொஞ்சம் ரெடியாகவே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னாங்க. சரி அண்ணே, அப்போ வேற யாருக்கும் ஃபோன் பண்ணணும்னு சொல்லும்போது கார்த்திக்கு ஃபோன் அடிச்சிரு, நான் ஃபோன் அடிக்கல, நீ அடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அண்ணே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு அண்ணன் சொன்னால் சரி மணி நான் ரெடியாக தான் இருப்பேன், எப்போ வேணாலும் ஓகே அப்படின்னாங்க. அண்ணன் சொல்லி ஒரு 6 நாள் கழிஞ்சு இங்கேருந்து சாயங்காலம் ஒரு 3 மணி போல தான் நான் கார்த்தி அண்ணன், நாராஜ் அண்ணன் 3 பேரும் காரில் கிளம்புறோம். இங்கேருந்து கேரளா கிளம்புறோம். கேரளாவில் அந்த இடத்த வச்சு கரெக்டாக சொல்லண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால முக்கியமாக நாங்கள் உள்ள போய் ரொம்ப ஒரு மலைப்பாதை மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். அந்த இடத்துக்குள்ள உள்ள கேரளா பார்த்தீங்களான்னு தெரியும், ஃபுல்லாகவே காடு, அந்த மலை சார்ந்த இடம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்குள்ள தான் நாங்கள் போய் ரீச் ஆகும்போது அட்ரஸை அவங்க மிஸ்மேட்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் போய் சேர்றதுக்கு நைட்டு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு போகும்போது. அப்போ அவங்களுக்கு நாங்கள் 11 மணிக்கு அந்த இடத்துக்கு கால் பண்ணி அவங்களுக்கு விஷயம் சொல்லும்போது, இல்லை நீங்கள் மார்னிங் இதை பண்ணிடலாமே, நைட்டு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் நைட்டு டைம் இந்த டைமில் நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ உங்கள் வீடு தானே, நாங்கள் இருக்கோம்ல கூட அப்படின்னு அண்ணன் சொன்னப்புறம், இல்லை நாங்கள் வரமாட்டோம்னு, எனக்கு இந்த டைமில் தான் நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் பண்ண முடியும், நிறைய வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு அண்ணன் கரெக்டாக, நான் இருக்கோம்னா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு அண்ணன் சொன்ன பிறகு அவங்க மூஞ்சில் அந்த பயங்கிறதே போகவே இல்லை. ஏதோ வெறிச்சு பார்த்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்க ஏதோ சமாதானப்படுத்தி நாங்கள் 3 பேர் இருக்கோம் அப்படிங்கிற பிறகு சரி வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த இடத்துல இருந்து காரை நாங்கள் ஒதுக்கி விட்டு நடந்து தான் போனோம். நடந்து அந்த பாதையில் நடந்து போகும்போதே கண்டிப்பாக நான் வரணுமா, தூரத்துலேருந்தே காட்டி தந்துடுறேன், நீங்கள் போய் பார்த்துறீங்களா, சாவியெல்லாம் கையில் தந்துடுறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்டில் வந்துட்டு போங்க, அதுக்கு பிறகு நான் உங்களை கூப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. சரின்னு வீட்டில் போகும்போது அந்த வீடை பார்த்த பிறகு தான் இவங்க ஏன் இந்த அளவுக்கு பயப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்கும் கார்த்தியனுக்கும் தெரிய வந்தது. அண்ணன் அதை ஒரு கேஷுவலாகவே அப்படியே இருக்கிறாங்க, அதை பற்றி ஒரு இதுவுமே இல்லை. எங்களுக்கு அந்த வீடை பார்த்தோன்னா ஏதோ அரண்மனை படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, பேய்பட வீடு மாதிரி இருக்கு, செடி கொடியெல்லாம் அப்படி படர்ந்து எடுத்து அந்த வீடை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்ச மாதிரி அந்த வீடு இருந்துச்சு. போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 3 பேருமே இங்கே நில்லுங்க, வீட்டுக்காரரோடு சேர்த்து நீங்கள் 3 பேரும் இங்கே நில்லுங்க, நான் உள்ளே போய் அந்த வீடை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அண்ணன் சொல்லி நாங்களும் கூட சொல்லதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வட்டத்தை மட்டும் போட்டுட்டு அந்த இதுக்குள்ளே நீங்கள் நின்னா போதும் அப்படின்னு சொல்லி, வீட்டுக்காரங்க நீங்கள் நிற்கணும்னா நில்லுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போங்க, நான் தேவைப்பட்டால் அவங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி அவர்கிட்ட வீட்டுக்காரங்கள்ட்ட நானும் கார்த்திகளும் பேசிகிட்டு இருக்கோம். அவர் ஒரு பயந்த சுவாபத்திலே பேசிகிட்டு இருக்காரு. என்ன இப்படி ஒத்தையில் போகிறாங்க, ஒன்றுமே சொல்லாமல் போகிறாங்க, இது ரொம்ப மோசமான வீடாகும், நாங்கள் நைட்டோடு நைட்டாக இங்கே இருந்து எங்கள் குடும்பத்தோடு மீறி நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற அளவுக்கு இங்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்கிறத அண்ணன் முன்கூட்டியே எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு பூஜை இருக்குன்னு சொன்னாங்க, நாங்களும் சரி அண்ணன் பூஜை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கூட போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்கள்ட்ட விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் கார்த்தி அண்ணன் இந்த இடத்துல ஒரு டார்ச் லைட்டை மட்டும் வச்சுட்டு அண்ணன் போகிறதுல சரியில்லை பார்த்துக்க மணி அப்படின்னு. சரிண்ணே அவங்களுக்கு சொல்லிட்டாங்களா பேசாம இரு, அவங்க ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேச முடியாதுங்க அண்ணன் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லி எங்களுக்கு நாங்கள் எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது திரும்பி இப்படி பார்க்குறோம், வீட்டுக்காரரை காணவே இல்லை. அவர் துண்டை காணும் துணியை காணுன்னு சொல்லி அவர் ஓடியாச்சு. அவர் போன எந்த ஒரு தடவுமே தெரியாத மாதிரி அணக்கெல்லாம் போயிட்டார். நாங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட சொன்னேன், சரி ஆனால் 10 நிமிஷம் வந்துரும்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆக பிறகு எங்களுக்கு வேற அங்கே இருந்து ஒரு சவுண்டு வித்தியாசமாக கேட்டுகிட்டே இருக்கு. வித்தியாசமான சவுண்டு, ஒரு மாதிரி சலங்க சத்த சவுண்டு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கு. இது என்னடா இதாக போச்சு அப்படின்னு சொல்லி போக எங்கள் அண்ணனுக்கு மேலே நல்ல கோவம் வந்துருச்சு எங்கள் 2 பேருக்குமே. சும்மா ஒரு இடத்துல போய் வட்டத்தை போட்டு நிற்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கார்த்திகனும் இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட பேசிட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பிறகு அண்ணன் வெளியே வராங்க. வெளியே வந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் வாங்க, கொஞ்சம் வீட்டுக்காரர்கிட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பேசி எனக்கு இந்த மாதிரி சாதனங்கள் வேணும், பூஜை சாமான்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாலே கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசும்போதே பூஜை சாமான்கள் அவங்க வீட்டுல வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த டைம்ல ஒரு 12:10 இருக்கும். அந்த டைம்ல அந்த பூஜை சாமான்கள் அவங்க வீட்டுல இருந்துச்சுனால அந்த பூஜை நடந்துச்சு. இல்லைன்னா அடுத்த நாள் நைட்டு தான் நாங்க ஸ்டே பண்ணி தான் இருக்க மாதிரி இருந்திருக்கும். அந்த வீட்டுல போய் கால் பண்ணி சொன்ன பிறகு, இல்ல நான் இனி அங்க அந்த டைம்ல நான் வரல. எனக்கு கூட வந்து பயமா இருக்கு. நீங்க வேணா தயவுசெய்து நீங்க வந்து வாங்கிட்டு போங்க அந்த பொருளை அப்படின்னு சொன்னா, நான் அண்ணன் கார்த்திகேயன் 3 பேருமே சேர்ந்து போய் தான் அந்த சாதனங்களை வந்து எடுத்து பூஜை சாமான்லாம் எடுத்து ஒரு பந்தம், அந்த பந்தத்துக்குள்ள கம்பு எல்லாமே சுத்தி எடுத்து எல்லாம் கொண்டு போறோம். கொண்டு போய் அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அந்த அரண்மனை கோட்டை மாதிரி வீடு இருக்கு. கீழே ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, உள்ள ஃப்ரண்ட்ல போகும்போது ஒரு பால்கனி. அதுக்கு பக்கத்துல தான் அந்த வீட்டுக்கு மேல போகக்கூடிய ஸ்டேர்கேஸ் வந்து அந்த பால்கனி பக்கத்திலேயே வந்து திரும்புது. அதுக்கு மேலேயும் இதே மாதிரி செட்டப்லயே மேலேயும் வீடு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால அந்த வீட்டுல அவ்வளவுமே அந்த வவ்வாலு எல்லாமே சேர்ந்து இருந்த சவுண்டு மட்டும் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு வீட்டு கதவுக்கு உள் கதவு வந்து பால்கனில இருந்து உள்ள ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை திறந்த உடனே அவ்வளவு வவ்வாலும் சத்தம் போட்டு இப்ப பயந்து தெரிச்சு ஓடும். இங்க எல்லாம் நானும் பயந்து இந்த பக்கம் குனிஞ்சு எடுத்து பார்த்து பார்த்தாச்சு. நான்லாம் பயந்து இவ்வளவு பெருசா எனக்கு இதுக்கு வவ்வால்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அது எல்லாம் பறந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு போகுது. சரின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறோம். அவ்வளவும் அந்த வேஸ்ட் எல்லாமே அந்த வீடு ஃபுல்லா இருக்குது. அப்ப அண்ணன் சொல்லிச்சு, உள்ள போய் இந்த வீடு அவ்வளோத்தையும் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நான் அண்ணன் நீங்க ஃபர்ஸ்ட் திறந்து உள்ள வரலையா நான் அண்ணன் கேட்கேன். நான் இந்த பக்கமா அவுட்டர் ரோடி தான் உள்ள போய் பார்த்துருந்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள இது அவ்வளோத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து நீட் ஆக்கிருங்க, டக்குன்னு முடிச்சிருங்க அப்படின்னா நானும் கார்த்திகேயனும் டக்குன்னு அந்த பக்கத்துல இருந்து வாரியல் எல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய இதெல்லாம் எடுத்து மொத்தமா கிளீன் பண்ணி எடுத்து உள்ள எல்லாருமே நீட்டா தூத்து அவ்வளவுமே கிளீன் பண்ணி எடுத்து நிறைய பக்கெட்ல இருந்து அண்ணன் கார்த்திகத்துல இருந்து கார்த்தி அண்ணன் பேக்ல இருந்து கதவெல்லாம் திறந்து தண்ணியெல்லாம் எடுத்து வந்தாங்க. எல்லா இடத்தையும் ஊற்றி கிளீன் பண்ணி எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணி அதுக்கு பிறகு அந்த வீட்டு சென்ற இடத்துல வந்து அண்ணன் வந்து பூஜை சாமான்களை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்தாங்க. வந்து ஒரு இலையை வந்து நல்லா விரிச்சு அதுல இருந்து தண்ணியெல்லாம் தொளிச்சு எடுத்து அதுக்கப்புறம் தேங்காய், எலுமிச்சம்பழம், அதுவும் தேவையான பூஜைக்குள்ள கணபதி படுக்க வந்து அதுக்குள்ள சார்ந்து தனியா வச்சிருந்தாங்க. இது ஏற்கனவே அந்த சாணம் இதுல இப்ப இருக்கட்டும், இப்ப தேவையான சாணம் இது போதும் அப்படின்னு சொல்லி பழம் இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு செம்புல தண்ணி எல்லாம் தனியா வாங்கியிருந்தாங்க. செம்புல தண்ணியை வச்சிருந்தாங்க. வச்சு அதுக்கு பிறகு நீங்க அந்த உதிரி பூ கொஞ்சம் வச்சிருந்தாங்க அந்த சைடு. அந்த தேவையான சாணங்கள் வந்து கேட்கும்போது அண்ணன் வந்து இதுக்கு முன்னால பூஜையில வரும்போது அந்த சாணங்களை இப்படி கண்ணை காட்டுவாங்க. அந்த டைம் நாங்கள் எடுத்து கையில கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்போ அண்ணன் உட்காந்து ஃபர்ஸ்ட் கணபதி மந்திரத்தை ஃபர்ஸ்ட் ஒரு 3 தடவை சொல்லி நீட்டா எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நிறைய மந்திரங்களை வந்து வரிசையா சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. வரிசையா வேற வேற மந்திரங்களை சொல்லுவாங்க. 1/2 மணி நேரமா ஒவ்வொரு விஷயமா சொல்லி கடைசியா உள்ள நரசிங்க மந்திரத்தை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரமா சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. ஒரு ஆள் 2 ஆளு போடுற மாதிரி சவுண்டு மாதிரி இல்லை, ஒரு 5 பேர் சேர்ந்தா ஒரு சவுண்டு கேட்கல. அந்த மாதிரி தனித்தனியா ஒரு நாயோட ஊழச்சத்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டா கேட்டுட்டே இருக்கு. எங்களுக்கு கார்த்தியனே இது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பக்கத்துல இருந்து இப்படி இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு. நான் ஒண்ணு சொல்லி சும்மா இரு நீ பேசாம இரு அப்படின்னு சொல்ல. அப்ப அண்ணன் சொல்லி தேவையில்லாம அந்த சேர்க்கஸ் பக்கம் பார்க்காதீங்கன்னு அண்ணன் சொல்றாங்க. சொன்ன பிறகுதான் நான் சேர்க்கஸ்ல எங்க 2 இருக்கு கண்ணு அப்படியே போகுது. வீட்டை அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். இப்பதானே உடனே சொன்னேன் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்க கரெக்டா பார்க்காதீங்கன்னு சொல்லி திரும்பவும் அந்த இடத்துக்கு மேல சேர்க்கஸ்ல இருந்து ஒரு சின்ன சவுண்டு அந்த இடத்துல ஒரு யாரோ இறங்கி வர்றது மாதிரி கேட்டு அப்போ அண்ணன் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு டக்குன்னு கையில இருந்து அந்த பந்தத்தை கையில எடுத்துக்கிட்டு மந்திரத்தை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு மணி அந்த இதுல இருந்து ஒரு சுருக்கு பை மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன தெரியல. நாங்க வரும்போது அதை நாங்க பார்க்கல. ஆனா அண்ணன் வரும்போது கொண்டு வந்திருந்திருக்காங்க. அதை எடுத்து கையில தாங்க அப்படின்னா கையில கொண்டு தந்து அந்த உருவம் பெரிய கருப்பு உருவம் நாங்க 2 பேரும் பார்த்து எனக்கு இப்பவும் உடம்பு சிலுக்க மாதிரி அப்படி இருக்குது. பார்த்தோன்னே எங்களுக்கு கை கால் எல்லாமே நடுங்கி போய் நாங்க நிற்கும். அண்ணன் பேசாதீங்கன்னு சொல்லியாச்சுன்னு இடையில குறுக்க வராதிங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் கோவத்துல எங்களை பார்த்துட்டு மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நேரப்பே அந்த சுருக்கு பைய இதை திறந்துதாமணி அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்க உள்ள வந்து ஒரு பொடி, அது என்ன பொடியெல்லாம் எனக்கு தெரியல. இதுக்கு வரைக்கும் நாங்கள் அண்ணன் கேட்கவும் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றும் சொல்லவும் இல்லை. அந்த பொடியை கையில வச்சுக்கிட்டு கிட்ட போய் அந்த பந்தத்தை பார்த்த பிறகு சரி கரெக்டா ஒரு லேடியோட உருவம் அந்த ஃபேஸ் கரெக்டா தெரியுது. ஆனா அது அவ்வளவுமே கருப்பான ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட உருவம் மாதிரி இருக்குது. அந்த பொடியை வச்சு அண்ணன் அந்த பீப்பளம்ல வந்து அந்த பொடியை வந்து ஊதி விடுறாங்க. அதுக்கு பிறகு ஆன ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு.
சவுண்டு கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல ஒண்ணுமே தெரியல. நாங்க அந்த நடந்து வந்த விஷயம், அந்த கருப்பு உருவம் ஒண்ணுமே தெரியல. சரி அண்ணன்னு சொல்லிட்டு நான் கார்த்திகேயனை பார்க்கேன். இங்க பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஆட ஆரம்பிச்சாச்சு. என்ன பேசாம உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு 1/2 மணி நேரமா எல்லா விஷயங்களும் ஒரு பூஜையா பண்ணி நிறைய பலி பூஜைகள்லாம் அங்க நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு கோழியை அறுத்து அந்த இடத்துல இது பண்ணி பூஜைகள்லாம் நிறைய பூஜைகள் பண்ணி முடிச்சுக்கிட்டு நாங்க அந்த பூஜையை பண்ணி முடிக்கும் போது ஒரு 4:30 மணில ஆயிடுச்சு. பண்ணி முடிச்ச உடனே அண்ணன் இந்த இலை இருந்த இடங்கள், இந்த கோழி ரத்தம் ஒரு சொட்டு கூட இதுல இந்த மாதிரி நடந்தது தெரியக்கூடாது. அப்பளவையும் நீட்டா கிளீன் பண்ணுங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் கார்த்திகனும் சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியே நிற்கிறேன், அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருக்கேன், இனி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சாக்கில் போட்டு அதை அவ்வளோத்தையும் கிளீன் பண்ணி மொத்தத்தில் மறுபடியும் முதல்ல இருந்து ஒருக்கா கூட அந்த வீடை நாங்கள் நீட்டாக கிளீன் பண்ணிட்டோம். கிளீன் பண்ணி முடிச்சு அதுக்கு பிறகு அண்ணன் வந்து ஒரு 5 மணி 5:30 மணி இருக்கும். கரெக்டாக 5:30 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ வரலாம், ஒன்றும் பயம் இல்லை, எல்லாமே நான் பார்த்தாச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு அந்த அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. அவங்க உள்ள வர்றதுக்கே அந்த ஃபேமிலி வந்து ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஒரு லேடி வருவேன்னு வெளியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசி எடுத்து வந்து எங்கிட்ட அண்ணன் சொல்லிச்சு, ஆளுகளை கூப்பிட்டுருக்கும் இந்த தரவஷா வந்து அந்த வீட்டை சுற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 4 முக்குக்கும் ஒரு முக்குக்கு வந்து தரவஷா வந்து வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆளுகளை கூப்பிட்டு எடுத்து தோண்டி நாங்கள் தரவஷா வந்து அந்த வீட்டில் 4 முக்குக்கும் சொல்லும் போது அந்த ஒவ்வொரு ரஷ்ஷா வைக்கும் போதும் ஒரு 1/4 மணி நேரம் அன்னையில இருந்து பூஜையெல்லாம் பண்ணி எடுத்து ஒவ்வொரு ரஷ்ஷாவையும் வச்சு அதை வந்து இது பண்ணி ஒரு ஒரு எந்திரம் மாதிரி தான் அந்த வீட்டு 4 முக்குலையும் சுற்றி அந்த அண்ணன் வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சு இனி எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க பயப்படாதீங்க, இனிமேல் நீங்க பழைய மாதிரி நீங்க இந்த வீட்டில் வாழலாம். அதுக்கு ஆனால் நாங்கள் ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுவேன். சில கோயில்களுக்கு நீங்க போக வேண்டி இருக்கும். அந்த டைம்ல நான் சொல்லுவேன், நீங்க போய் பாருங்க, இது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேவையானதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசி அண்ணன் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி நீ வரலாம், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணி தரேன் அப்படின்னு அண்ணன் அவங்கள்ட்ட பேசின பிறகும் அவங்க அந்த மூஞ்சில் இருந்த பயம் வந்து போகவே இல்லை. அந்த பயம் வந்து அவங்க அப்படி இருந்தது மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு அண்ணன் வந்து நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு இது நாங்கள் கிளம்பணும். ஆனால் அந்த கிளம்பி 2-3 நாளைக்கு எங்களுக்கு அங்கே நடந்த சம்பவம் இப்பவும் மனசுல நிற்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஏன்னா நேரில் நடந்த சம்பவம் நம்ம அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் நம்ம நேரில் வந்து அனுபவிச்சு பார்க்கறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். அந்த நடந்த சம்பவத்தை இன்னைக்கும் கார்த்தியனெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு அண்ணன்ட்ட ஃபோன் அடிச்சு, ஏன்னா எந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே சொல்லிருங்கண்ணே, நானும் கொஞ்சம் வந்து தைரியமா இருப்பேன். திடீர்னு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வட்டத்தை போட்டு நீங்க உப்பாடி விட்டு போயிட்டீங்க. நான் நேரில் பார்த்த பிறகுதான் கரண்ட் போன பிறகுலாம் எனக்கு ரொம்ப பயமா இருந்த மாதிரி இருந்துச்சுண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நம்ம நல்லது பண்ண தான் போயிருக்கோம். அதனால எந்த விஷயத்துக்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காகவும் நீங்க பயப்படாதீங்க, நான் உங்க பின்னாடி இருக்கிறேன் அப்படிங்கிறத அண்ணன் வந்து தெளிவா சொன்னாங்க. சரி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னால அந்த ஃபேமிலியை நாங்க நாகர்கோயிலில் வச்சு பார்த்தோம். நாகர்கோயிலில் பார்க்கும்போது அந்த பயந்த முகத்துக்கும் இப்போ இருக்க முகத்துக்கும் ரொம்ப வெளிச்சமா இருந்த மாதிரி நிப்பாட்டி விட்டு ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்லி அண்ணன் ரொம்ப நேரம் பேசினாங்க. சரிம்மா, எல்லாமே நல்லதா நடக்கும், அதனால பயப்படாதீங்க, என்ன வந்து பொருட்படுத்தாங்க, எல்லாமே ஆண்டவன் தான், நாங்க வந்து அவங்க கீழே இருக்கவங்க தான், அதை நீங்க இப்ப நன்றி சொல்லி விஷயம் கிடையாது, ஆண்டவனை நம்புங்கம்மா, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அண்ணன் நான் வந்து கார்ல இருக்கும்போது சொன்னேன், எனக்கு இப்போ இவங்கள பார்த்த பிறகுதான் மறுபடியும் இந்த விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு. அதனால ஒன்றும் இல்லை மணி, நம்ம கடமையை நம்ம கண்டிப்பா செய்யணும். நம்மளை நம்பி வந்துட்டாங்க, வந்ததுக்கு நம்மளால முடிஞ்சது செய்யணும். செய்ய முடியல, என்னால முடியலம்மா அப்படிங்கிறது ஓப்பனா சொல்லிடுறேன். யாரையும் வந்து நம்ப வச்சு இது பண்ணக்கூடாது அப்படின்னு அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க அடிக்கடி. அதை வந்து அண்ணன் சொன்னாங்க. சரி அண்ணே, இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா மனித பிளாக் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டிடுங்க. நன்றி.